அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். அமரபூபதி அப்படின்றவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது வீடியோ. இவர் வாழ்க்கையில் ஒரு போலி சாமியார் வராரு. அவர்கிட்ட இருந்து பாபா இவரை எப்படி காப்பாற்றினாரு, பாபா என்ன சொன்னார் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவரை மாதிரியே இவரோட நண்பர் ஒருத்தரும் கடை வச்சிருக்காரு. அவர் கடையில் ஃப்ரீ டைமில் இவர் உட்காந்து ஒரு நாள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்குள்ளே துர்கை சித்தர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சாமியார் உள்ள அந்த கடைக்குள்ளே வராரு. அவர் கூட பார்த்தீங்கன்னா சீடர் மாதிரி சில பேர் இருக்காங்க. வந்தவர் இவரோட நண்பர் முன்னாடியும் இவர் முன்னாடியும் உட்கார்றாரு. பார்க்கறதுக்கு அவர் எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வயசான தோற்றம், முகம் ஃபுல்லாக நிறைய தாடி. பார்க்குறப்ப 18 சித்தர் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் நேரில் வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவர் பார்க்கறதுக்கு அப்படி இருக்காரு. ஆனால் அவரை பார்த்த இவருக்கு ஒரு விஷயம் என்ன தோணுதுனாக்கா, இவர் உண்மையான ஒரு ஞானவானோ அப்படிலாம் கிடையாது. இவர் அந்த தாடியெல்லாம் வச்சிருக்கிறது ஒரு மாய தோற்றம், அவரே உருவாக்கிக்கினது தானே தவிர அவர் சித்தரோ சாமியாரோ இல்லை அப்படின்றது இவருக்கு அவரை பார்த்த உடனே தெரிஞ்சிடுது. அவரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் போலி சாமியார் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிடுது. இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம அவர்கிட்ட ரொம்ப தன்மையாகவும் அடக்கமாகவும் இவர் பேசிகிட்டே இருக்காரு. திடீர்னு அந்த துர்கை சித்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சமய சடங்கு, பூஜை, புனஸ்காரம் அது எல்லாத்தையுமே தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறானுங்க, இதெல்லாம் தேவையில்லாது, நான் தான் பெரிய ஞானி, என்னுடைய புகழ் இந்த உலகம் ஃபுல்லாக சீக்கிரமாகவே பரவும் அப்படின்லாம் சொல்லி தன்னைத்தானே தற்பெருமையாக இவர்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. போக போக பார்த்தீங்கன்னா அவரோட பார்வை இவர் மேலே முழுசாக பதியுது. குடிபோதை, இந்த மயக்கம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆனவங்க திடீர்னு உளருவாங்க, ஏதாவது பேசுவாங்க இல்லையா, கெட்ட கெட்ட வார்த்தைலாம், அந்த மாதிரி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, இந்த பக்தி மார்க்கத்தில் எனக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை வாடா போடா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தைகளெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ என்னடா என்னை விட ரொம்ப பெரியவனா அப்படின்னு சொல்லி இவரை கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ரொம்ப அப்படியே உடஞ்சி போகிறாரு. இவர் அடுத்தது என்ன பண்ணுறது, இவரை என்ன பேசுறதுன்னு கூட அவருக்கு புரிய மாட்டேங்குது. உண்மையை சொல்லணும்னா முதல் முறையாக அவருக்கு பயங்கரமாக கோபம் வருது. இவ்வளோ நாள் வரைக்கும் அவரோட வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக, வேலை உண்டு, குடும்பம் உண்டு, கடை உண்டு அப்படின்னு இருந்தார் பாபான்ட்டு. இப்போ இந்த சித்தர் பேசுகிறத கேட்ட உடனே இவருக்கு பயங்கரமாக கோபம் வருது. இந்த படத்தில் கதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிவன்கிட்டேருந்து வரம் வாங்குவாங்க, கடவுள்கிட்டேருந்து வரம் வாங்கி அவங்களே எதிர்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த சாமியாரும் வேணும்னே சும்மா இருக்க என்கிட்ட வம்பு இழுக்கிறாரே அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப இதுவாகுது, ரொம்ப கஷ்டமாகுது. இப்படி வேணும்னே என்னை வம்பிழுத்தி இப்படி அவமானப்படுத்துகிறாரு, இவ்வளோ கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறாரேன்ட்டு இவருக்கு ரொம்ப கோபம் வருது. தன்னைத்தானே துர்கை சித்தர், காளி சித்தர்லாம் சொல்லி இப்படி நம்ம கிட்ட பேசுகிறாரே, இவர் உண்மையிலே எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றதெல்லாம் இவருக்கு யோசிக்கிறாரு. முழுசாக இவருக்கு கோபம் அந்த துர்கை சித்தர் மேலே பயங்கரமாக வருது. இன்னும் அந்த துர்கை சித்தர் பயங்கர கோவத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னை விட நீ ரொம்ப தெரிஞ்சவனோ, எல்லாமே உணர்ந்த ஞானியோ, வெளியே சில இளிச்சவாயனுங்க உன்னை பெரிய ஞானி, சாமி, உனக்கு கடவுள் அருள்லாம் இருக்குன்னெலாம் பேசிக்கிறானுங்க, சொல்லிட்டு திரியிறானுங்க. உன்கிட்ட அப்படி வணங்குற அளவுக்கு என்ன இருக்குது, உன்னோட அந்த வித்தையெல்லாம் என்கிட்ட காட்ட முடியுமா, அப்படி பெருமையாக நான் உன்னை நினைக்கிற அளவுக்கு உன்கிட்ட என்ன இருக்குது, நான் உன்னை கும்பிடு போடணுன்னா உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக டென்ஷன் ஆக்குற மாதிரி அவரை பேசிகிட்டே இருக்காரு. இவருக்கு அப்படியே ரொம்ப சோகமாகவும் ஆகுது, கோபமும் அடக்கவே முடியல. இப்படி வலியை என்னை வம்புக்கு இழுக்கிறானே இவன் யார் அப்படின்ற மாதிரி இவருக்கும் கோபம் வருது. நம்மளும் இவரை கேவலமாக பேசிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவருக்கு வருது கோபம் பயங்கரமாக. உங்ககிட்ட அப்படி என்ன கடவுள் அருள் இருக்குன்னெலாம் சில வார்த்தைங்கள்லாம் இவர் கேட்குறாரு இல்லையா, அதனால் நம்மளும் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லலாம், காட்டலான்ட்டு அவருக்கு அந்த அளவுக்கு கோபம் வருது. உடம்புலாம் ஒரு மாதிரி நடுங்குது, தகக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கே கோபம் வந்துருச்சு, யாராவது நம்மளை நம்ம அம்மாவோ அப்பாவோ உள்ளே இழுத்துட்டு வந்துட்டாங்கனாக்கா நம்ம அவங்க கையை உதறிட்டு போய் சண்டை போடுவோம். அந்த மாதிரி இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குற அளவுக்கு இவருக்கு கோபமாக வருது. ஏதாவது இவரை நம்ம பேசியோ இல்லை ஏதாவது அடிச்சிடலாமா, அந்த அளவுக்கு கோபம் வருது. எல்லாமே ஒரு நொடி தான். என்னன்னா, திடீர்னு அவருக்குள்ளுக்குள்ளேருந்து பாபாவோட குரல் கேட்குது. பாபாவோட குரல் கேட்குது, அவர் பேசுகிறாருன்னெலாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சில பேருக்கு தோணும்.
அவரை உணர்ந்தவங்க, பாபாவை தெரிஞ்சவங்க, அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் சொல்கிறது வந்து உண்மை அப்படின்றது புரியும். பேசுவார் அவர். கனவுல மட்டும் கிடையாது, உள்ளுணர்வு மூலமாக, இன்ட்யூஷன் மூலமாக இதை பண்ணாத, இதை பண்ணு, நமக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கும். அப்படி பாபா இவருக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மின்மினி பூச்சி வந்து எப்படி தன்னை சுற்றி ஒரு வெளிச்சம் எப்பயுமே அது பறக்கிற இடத்துலலாம் பரவுமோ, அந்த மாதிரி நீ ஞானத்தை பெற்றவன். நீ வந்து உன்னோட இந்த கடுஞ்சொல் வம்பன் கிட்ட, அதாவது இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசுகிற ஒருத்தவங்க கிட்ட நீ போய் சண்டை போடாத, உன்னுடைய கோபத்தை அடக்கு, நான் சொல்கிறபடி செய் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழ சொல்கிறாரு பாபா. பாபாவோட இந்த உத்தரவை கேட்ட உடனே அவர் குபீர்னு அந்த துர்கை சித்தர் காலில் போயிட்டு அப்படியே தொட்டு அவரை கும்பிட்டு, தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க சாமி, அடியேன் உங்கள் முன்னாடி ரொம்ப சாதாரணமானவன் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து உடனே கிளம்பிடுறாரு. அதுக்கு மேலே அவர் எதுவும் பேசலை. அங்கே இருந்தால் அவரும் பேசுவார், இவரும் பேசுவார், சண்டை நடக்கும். அதனால் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ கடவுளையே பார்த்தீங்கன்னா வில்லால் அடித்தவர் மன்மதன், செருப்பால் அடித்தவர் கண்ணப்பர், கல்லால் அடித்தவர் சாக்கிய நாயனார், பிரம்பால் அடித்தவர் அரிமர்த்தன பாண்டியன் அப்படின்னு சொல்கிறவங்க. இவங்கெல்லாம் கடவுளை வந்து அடித்து கும்பிட்டவங்க. இத்தனை அடியையும் கடவுள் தாங்கலையா, அதனால் நம்மளும் இந்த விஷயத்த வந்து பாபா சொன்ன மாதிரியே செஞ்சிட்டோன்ற மாதிரி அவர் வந்து வந்துடுறாரு. இந்த மனநிலையில் அவர் வந்து பாபா சொன்னதுக்காக மட்டும்தான் வந்து அவர் அந்த நபர் காலில், அந்த சித்தர் காலில் விழுந்தாரே தவிர அவருக்கான கோபம் வந்து கொஞ்சம் கூட குறையல. அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி நம்மளுக்கே வந்து ரொம்ப கோபத்தெல்லாம் அடக்கணும் அப்படின்லாம் சொன்னால் நம்மளுக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாபா வந்து அந்த போலி சாமியார் காலில் போய் நம்மளை விழ சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு குழப்பத்தில் இருக்கார். அவரால் சரியாக வந்து டெய்லி பாபாவோட படத்துக்கு முன்னாடி பூஜைலாம் செய்கிறாரு இல்லையா, அது எதுவுமே அவரால் அதில் முழுசாக ஈடுபட முடியல. ஏன்னா அந்த சித்தர் பேசுனது தான் அவருக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. பாபா வேற காலை தொட்டு கும்பிட சொல்லிட்டாரு. அவருக்கு ஏதாவது நம்ம பேசி நம்ம கோவத்தை காமிச்சிருந்தாக்கா நம்மளுக்கும் கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருந்திருக்கும். இப்படி சொல்லிட்டாரே பாபா அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அவரால் எந்த பூஜையிலையோ எதுலேயோ வந்து முழுசாக ஈடுபாடோட இறங்க முடியல, அந்த வேலையெல்லாம் செய்ய முடியல. அந்த சித்தர் ஞாபகமாகவே இருக்குது. நம்ம செய்யக்கூடிய பாவம் புண்ணியம் கர்மா அதுபடி தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற இந்த உலகியல் உறவு, நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே நடக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வேணும்னே வந்து நம்மளை இப்படி வம்பிழுத்து இந்த மாதிரி நம்மளை பிரச்சனை பண்ண இந்த சித்தருக்கும் நம்மளுக்கும் கூட ஏதாவது கர்ம வினை தொடர்பாக இருந்திருக்கலாம். அதனால தான் இப்படி நடந்ததோ, அதனால தான் பாபா வந்து இவர் காலில் தொட்டு நம்மளை கும்பிட சொன்னாரோ அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இதில் வந்து யோசிக்கிறதுக்கோ சொல்கிறதுக்கோ வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு நாள் அதை பற்றியே நினச்சிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் டைப் பண்ணி இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்றத நான் தமிழில் சொல்கிறேன். சாயி சொல்வதென்றால் அதில் வந்து அர்த்தம் இருக்கும். உன்னோட கோபத்தை கைவிடு, எல்லாமே உன்னோட நன்மைக்காக தான் நடக்குது. கோபம் கொடியது, அது உன்னோட அறிவை வந்து மங்கச் செய்யும். கோபம் உனக்கு வந்து எதிரி. இதையே நினச்சி வந்து நீ மன உளைச்சல் படாத. டெய்லி அந்த வேதனையை நினச்சி நீயே வந்து உன்னோட மனசை வந்து குழப்பிக்காத. மனதை வந்து சாந்தமடைய செய். நாம் சாபம் கொடுக்கலாமோ கோபம் கொள்ளலாமோ, மனிதர்களுக்கு நாளும் நன்மை செய்வதே உன் கடமை, மறவாதே அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் குறிப்பிட்டிருக்கு. அந்த கடிதத்தை அந்த பக்கமும் இந்த பக்கமும் யார் எழுதியிருக்கா, இதில் ஏதாவது நேமு அட்ரஸ் ஏதாவது இருக்கான்ட்டு புரட்டி பார்க்குறாரு. அப்படி எதுவுமே அந்த கடிதத்தில் இல்லை. என்னன்னா இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரோ மனசில் அதை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி, அந்த அவருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அந்த லெட்டரில் இந்த மாதிரி எழுதியிருக்கு. இப்போ நீங்கள் கூட ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு பிரச்சனையை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை என்ன அடுத்து பண்ணலான்னு தெரியல அப்படின்னு சொல்லி மொபைல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பாபாவோட கோட்ஸ் எல்லாம் வரும். அச்சஸெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியே வரும், ஆறுதல் சொல்கிற மாதிரியே வரும். அது எல்லாமே அவரோட வேலை தான். பாபா வந்து பல விதங்களில் பேசுவார். அதில் இதெல்லாமும் கூட ஒரு விதமான முறை. இப்போ இந்த கதையில் வரக்கூடிய அவர் பயங்கர கோபத்தில் ரொம்ப அவர் மனசே வந்து ரொம்ப குழம்பி போய் சாந்தமே இல்லாமல் இருக்கப்ப இந்த கடிதம் வருது. இப்போ இதை படித்த அவருக்கு அந்த அட்ரஸ் யாருது அப்படின்லாம் தெரியல. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியுது இது எல்லாமே பாபாவோட வேலை தான். நம்மளோட மனநிலையை அப்படியே படம் பிடிச்சி காட்டுற மாதிரி இந்த கடிதம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு ரொம்ப இந்த கடிதத்தை படித்த உடனே அதிர்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்குது. என்ன இது அப்படியே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அது பாபாவோட வேலை அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இந்த கடிதத்தை படித்த உடனே இது பாபா தான் சொல்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவருக்கு வந்து இவரோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது.
அந்த சம்பவத்தையும் இவர் வந்து மறக்க ஆரம்பித்து டெய்லி தன்னோட தினசரி வேலையிலலாம் ஈடுபடுறாரு. அந்த சம்பவத்தையே முழுசாக மறந்துட்டார். ஒரு வருஷம் கழித்து பெங்களூர் அல்சூர் ஏரி பகுதியில் இவர் வந்து ஒரு வேலை விஷயமா அங்கே போயிருக்காரு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து இவரை தொட்டு கும்பிட்டு இவர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவரை பார்த்த உடனே இவருக்கு வந்து அடையாளம் தெரிஞ்சிடுச்சு. யாருனாக்கா இந்த துர்கை சித்தர் தான். இப்போ அவர் பார்க்க எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உருக்குலைந்த தேகம், உடம்பு வந்து ஓடு மாதிரி இருக்கு. அவருக்கு முழுசாக தாடி அதெல்லாம் வந்து இன்னும் ஷேவ் பண்ணாமல் அப்படியே ரொம்ப அந்த இன்னும் அதிகமாக வளர்ந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியும், முகம் ஃபுல்லாக சோகம், அப்படி வந்து அந்த துர்கை சித்தர் இருக்கார். அதை பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளை தேவையில்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி நம்மளுக்கு அவ்வளோ கோபம் வர வச்சவரா இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் பார்க்குறாரு. இவரை பார்த்த உடனே அந்த துர்கை சித்தர் வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு. அவர் அழுவுறதெல்லாம் பார்த்த உடனே இவரால் நம்பவே முடியல. நம்மக்கிட்ட அவ்வளோ கம்பீரமாக பேசின அந்த துர்கை சித்தர் தான் வந்து இப்போ நம்ம முன்னாடி அழுதுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி அவர் அமைதியாக பார்க்குறாரு. அவரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோகம் வந்து நடந்திருக்கு, அதனால தான் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இவர் கண்டிப்பாக வந்திருக்கணும் அப்படின்றதெல்லாம் இவர் யூகிக்கிறாரு. அப்போ போக போக பார்த்தீங்கன்னா அவரோட அழுகை வந்து ரொம்ப கதறலாம் மாறுது. இவர் கையை பிடிச்சி கதற ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, என்னை மன்னிச்சிடுங்க சுவாமி, உங்களோட அருமை பெருமை தெரியாமல் நான் வந்து அன்னைக்கு அப்படி உங்களை தப்பு தப்பாக பேசிட்டேன். தானுன்ற அகம்பாவத்தில் நான் வந்து ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நடந்துக்கிட்டேன். நான் வந்து அப்படி கெட்ட கெட்ட வார்த்தையில் வரம்பே இல்லாமல் பேசி கூட நீங்கள் என் மேலே கோபமே படாமல் என்னை ஆசீர்வதிக்கிற மாதிரி என்னோட பாதத்தை தொட்டு கும்பிட்டீங்க. நான் உங்கள் முன்னாடி ரொம்ப சாதாரணமானவன் அப்படின்னு சொல்லி, மனுஷங்களில் பல வகை உண்டு, பறவை உண்டு, விலங்குண்டு, கல் உண்டு, மரம் உண்டு. ஆனால் மனுஷங்களில் மனுஷங்களாக இருக்கவங்களும் இருக்காங்க, தெய்வமாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க. நான் வந்து ஒரு மிருகம் மாதிரி உங்ககிட்ட அன்னைக்கு நான் நடந்துக்கிட்டேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து தெய்வ அருள் நிறைஞ்சவர், என்கிட்ட அவ்வளோ பொறுமையாக வந்து தன்மையாக என் காலை தொட்டு கும்பிட்டு போனீங்க. நான் உங்களை பேசுனதுக்கான பலன் எல்லாத்தையுமே வந்து நல்லா அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கடந்த ஒரு வருஷமாகவே எனக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஆயிடுச்சு. உங்களை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நான் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட கூட உங்களோட அட்ரஸை கேட்டேன். ஆனால் அவர் வந்து தர மறுத்துட்டாரு. யார் இவர் ஃப்ரெண்டுன்னா, இவர் பேசுகிறப்ப அந்த கடையில் இவர் கூட இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட போய் இவர் அட்ரஸ் எல்லாம் கேட்டிருக்காரு. அவருக்கு தான் தெரியும்ல இவரை தேவையில்லாத பேசுனதெல்லாம், அதனால் இன்னும் ஏதாவது பேசி பிரச்சனை வளர்க்க போகிறாருன்னு அவரோட அட்ரஸ் எல்லாம் இவர் வந்து கொடுக்கல. அதே மாதிரி நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை கூட உருவாச்சு. உங்களை பேசி அவமானப்படுத்தினதுக்கான பலனை வந்து நல்லா எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு. என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் மன்னிச்சாதான் என்னுடைய மனசு வந்து ஆறுதல் அடையும் அப்படின்னு சொல்லி அந்த துர்கை சித்தர் வந்து இவர்கிட்ட கதறி அழுகுறாரு. இப்போ என்னோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா காஞ்சு போன இலை, அந்த உலர்ந்த இலை மாதிரி ஆயிடுச்சு. என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அழுகுறாரு. அப்போ இவருக்கு வந்து ஔவையார் சொன்ன ஒரு குரல் தான் ஞாபகம் வருது. என்னன்னாக்கா, நாட்கள் மாதங்களாகுது, மாதங்கள் ஆண்டுகளாகுது, ஆனால் ஒருத்தன் செஞ்ச வினை மட்டும் அவனையே தொடர்ந்து வந்து அவனை விட்டு எங்கேயுமே போகிறதில்ல. இவர் வந்து பேசிட்டாரு, இவரை தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு அமைதியாக வந்துட்டாரு. அன்னையிலேருந்தே இவருக்கு வந்து கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு இந்த துர்கை சித்தருக்கு. பூக்கள் வந்து எப்படி வாடிட்டா கூட அதோடைய நறுமணம் வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்குமோ, அதே மாதிரி ஒருத்தவன் செஞ்ச தப்பு அவனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதையும் இவர் இந்த துர்கை சித்தர் மூலமாக இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. நான் செஞ்சது தப்பு தான் சாமி, நான் உங்களை பேசுனதுக்கான பாவத்துக்கான தண்டனையெல்லாம் நல்லா அனுபவிச்சிட்டேன் அப்படின்றதெல்லாம் இவர் வந்து மனசார அந்த துர்கை சித்தர் வந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே இவரும் வந்து மனசிறங்கி மன்னிச்சிடுறாரு. எந்த நிமிஷம் ஒருத்தவன் தான் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு உணர்றானோ அந்த நிமிஷமே அவனும் வந்து கடவுளோட குழந்தையா மாறிடுறான், தெய்வ அருள் பெற்றவனாக மாறிடுறான். இந்த கதையிலேருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களையும் உங்கள் வாழ்க்கையிலையும் சில பேர் வந்து உங்களையும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறது, உங்களை சீன்றது, வெறுப்பேற்றுறது, உங்களை கோபம் வர வைக்கிறது, இதெல்லாம் வந்து செய்வாங்க. உங்களுக்கும் சில நேரம் தோணும், ஏன் வந்து கடவுள் வந்து இவங்களை ஒன்றுமே பண்ண மாட்டுறாரு, நல்லா தானே இருக்காங்க, சிரிக்கிறாங்க, பேசுகிறாங்க, இருந்தும் நம்ம லைஃபை கெடுக்கிறாங்களே அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கும் சில நேரம் தோணும். நீங்கள் எந்த சித்தரை கும்பிட்டாலும் சரி, பாபாவாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, கடவுள் வந்து ரொம்ப ஏன் வந்து இவங்களை எதுவுமே பண்ணாமல் இப்படி அமைதியாக நிசப்தமாக இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கும் பயங்கரமாக கோவம் வரும். ஏன் சில நேரம் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் கூட போகும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, உங்களை சீன்றவங்க பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன வரப்போகுது, அது ஒரு இறப்பா, விவாகரத்தா, இல்லை வந்து குடும்ப பிரச்சனையா என்னன்றது எல்லாமே வந்து
கடவுளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் சித்தர்களுக்கும் தெரியும். இப்போ நம்மளுக்கு அது தெரியாது, நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது இல்லையா? அதனால தான் நிசப்தமாகவும் அமைதியாகவும் இருப்பாங்க. நீங்கள் நினச்ச உடனே அவங்களுக்கு தண்டனையோ பிரச்சனையோ கடவுள் கொடுத்தாருனாக்கா அவங்களோட பார்வை முழுசாக உங்கள் பக்கம் திரும்பும், உங்களுக்கு இன்னும் அதிகமான பிரச்சனை வரும். அது எல்லாமே கடவுளுக்கு தெரியும். அதனால் நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை நடந்துட்டு இருந்ததுன்னா உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. கடவுள் அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு முடிவை வச்சுருக்காருன்றத நல்லா இந்த கதையிலேருந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவரோட அம்மாவுக்கு ஒரு பெரிய கட்டி வயிற்றுல வருது. அதுக்கு பாபாவே நேரில் ஆப்ரேஷன் செய்கிறாரு. அந்த கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.